நாங்கள் இதில் அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த குறித்த விஷயங்களுக்குரிய ஆதாரங்கள் என்ன? இந்த 5 பிரதானமான அத்தியாவசிய மக்காசிதுகள் என்று சொல்லி நாங்கள் சொல்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு என்ன ஆதாரம்? இப்போ எல்லாரும் சொன்ன மிக முக்கியமான முதலாவது ஆதாரம் என்ன என்று சொன்னா அல் இஸ்திக்ரா என்று சொல்கிற விஷயம். இஸ்திக்ரா நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தினோம். இஸ்திக்ரா நாங்கள் இஸ்திக்ரா காமில் அல்லது இஸ்திக்ரா தாம் என்றும் சொல்லலாம். இஸ்திக்ரா நாகிஸ் என்றும் நாங்கள் சொல்லலாம். இஸ்திக்ரா தாம் என்று சொல்கிறது 100% இருக்கிற எல்லா ஜுஸ்இயாத்தையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்து எல்லா ஜுஸ்இயாத்திலையும் இந்த கருத்து கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் இஸ்திக்ரா காமில் அல்லது தாம். அடுத்து இஸ்திக்ரா நாகிஸ் என்று சொல்கிறது அது நாங்கள் 100% எல்லா விஷயத்தையும் பார்க்க மாட்டோம். சாம்பிளாக சில விஷயங்களை மட்டும் எடுத்து எங்களோட சக்திக்குட்பட்ட சில எல்லைக்குள்ளால மட்டும் நாங்கள் பார்ப்போம். அதில் உள்ள ஒவ்வொரு ஜுஸ்இயாத்தை நாங்கள் பார்த்து அந்த ஜுஸ்இயாத்தில் இந்த குறித்த விஷயம் எந்த விடயம் கூட கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கணும். அப்போ அதில் வருகின்ற முடிவு அது இஸ்திக்ரா நாகிஸ் என்று சொல்லுவோம். நாங்கள் சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்திக்ரா நாகிஸ் ஒரு வன்னியாகத்தான் பார்க்கப்பட்டது. இமாம் ஷாத்திபி அதை நிறுவினார். இல்லை அதுவும் கத்இ தான் என்று சொல்லி நிறுவினார். அப்போ அந்த வகையில் இந்த 5 அம்சங்களும் மகாசித் தரூரியா என்று சொல்லி நிறுவப்பட்டமை எப்படி நடந்திருக்கிறது என்று நாங்கள் சொன்னால் இந்த இஸ்திக்ராவினூடாகத்தான் அது நடந்திருக்கிறது. அப்போ ஷரியத்தில் இருக்கின்ற எல்லா வகையான ஜுஸ்இயாத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம். இந்த 5ஐயும் அல்லது 5ல் 4 அல்லது 3 அல்லது 2 அல்லது ஆக குறைஞ்சது ஏதேனும் ஒன்றை சரி பாதுகாத்தல அல்லது வளர்த்தல நோக்கமாக கொண்டுதான் ஷரியத்தில் எல்லா ஜுஸ்இயாத்தும் இருக்கின்றன. இப்போ இந்த சட்டத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னாங்க, அதாவது தயம்மும் என்ற சட்டம். இந்த தயம்மும் என்ற சட்டம் அதிகமாக எந்த இடத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது? இப்போ உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு நோய், அவருக்கு நீரை பயன்படுத்த இயலாது. அப்போ அவர் தயமும் செய்யலாம் அதற்கு பகரமாக. அப்போ அந்த சட்டத்தில் எது கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது? அந்த மனிதனுடைய உயிர். இந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் மிச்சம் தெளிவாக ஒரு யுத்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சாருண்டா, அவருக்கு தலையில் காயம் வருது. அதே நேரத்தில் அவருக்கு குளிப்பு கடமையாகுது. ஆக்கள் கேட்குற, அவர் பல்லட்ட பத்துவா கேட்டார், அப்படி என்ன செய்யான்னு சொல்லி. எல்லாரும் சொன்னாங்க, இல்லை நீங்கள் கட்டாயம் குளிச்சு தான் ஆக்கணும். இப்போ அவர் குளித்தார், அதன் காரணமாக அவர் மௌத்தா போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயற்பாட்டை மிச்சம் கடுமையாக கண்டிக்கிறார். நீங்கள் ஒரு ஆள் அநியாயமாக கொலை செஞ்சிட்டீங்க என்று சொல்கிற அந்த விஷயத்தை தான் ரசூல சொல்கிறார். அப்போ இங்கே பாருங்க, அப்போ அந்த தயம்மும் என்று சொல்கிற விஷயம் ஏன் அங்கே அந்த ஜுஸ்இ அந்த சட்டம் வந்ததனுடைய அந்த பின்புலம் என்ன என்று சொல்கிறோம். அப்போ அங்கே அந்த உயிர் பாதுகாக்கப்படுதல் என்று சொல்கின்ற விஷயம். இன்னொரு வீட்டுக்கு போய் நாங்கள் தங்குறேன்னு வைப்போமே, இன்னொரு வீட்டுக்கு போய் நாங்கள் தங்குகின்ற நேரத்தில் அந்த வீட்டில் வச்சு எங்களுக்கு குளிப்பு கடமையானது வைங்க. இப்போ உள்ளவங்களுக்குள்ள சில வேலை இந்த அட்டாச் பாத்ரூம் அப்படி இப்படி இருந்தால் ஓகே, நாங்கள் யாருக்கும் தெரியாமல் குளிச்சுட்டே வந்துடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆரம்ப கால சூழல்களை குளிக்கிறேன்னு சொன்னால் அப்படி ஒரு பப்ளிக் பிளேஸில் தான் குளிக்க வேண்டியிருக்கும், அல்லது வீட்டுக்கு வெளியில் அந்த எல்லாரும் காண்ற மாதிரி தானே அது நடக்க வேண்டி, அப்படி அந்த மாதிரியான சூழல் இருக்குமாக இருந்தால் இப்போ இமாம்கள் சொல்கிறேன் என்றால் அப்படியான சூழலில் அவர் குளிக்கிறதை விட அவர் தயமும் செய்கிறது தான் நல்லது அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஏன் என்று சொன்னா, இப்படி ஒரு கருத்து வந்துடப்படாது என்று சொல்லி அவர் குளிக்கிறாரு, அங்கே ஏதோ நடந்துக்குது போல என்று சொல்கிற ஒரு கருத்தொண்டு வந்துடப்படாது என்று சொல்கிற ஒரு விஷயம். அப்போ அது 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 அதனால் என்ன நடக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய மானம் அங்கே பாதிக்கப்படுகிறது. அப்போ அங்கே நாங்கள் சொல்கிற அந்த நஸ்லோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த ஜுஸ்இயா விலையும் கூட இந்த மக்காசித் கருத்தில் கொள்ளப்பட்டு இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படி அந்த ஒவ்வொரு ஜுஸ்இயாவை நாங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் அது எல்லாத்துக்குள்ளாலேயும் அப்படி ஒரு நீண்டு போகின்ற நேரத்தில் இந்த 5ல் ஏதேனும் 1, 2 அல்லது 5 அப்படி அது கவனத்தில் கொள்ளப்பட்டிருத்தல் என்று சொல்கின்ற அந்த விஷயம் இருக்குது. அப்போ இது முதல்ல நாங்கள் சொல்கிற இந்த இஸ்திக்ரா என்று சொல்கின்ற விஷயம். இதில் அஹ்மத் ரைசூனி ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்றால்,
இந்த இஸ்திக்ரா என்று சொல்ற விஷயம் உண்மையிலே யாரேனும் ஒரு அறிஞர் ஷரியாவில் உள்ள எல்லா ஜுஸ்இயாத்தையும் பார்த்து அவர் இது எல்லாத்திலையும் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது, அந்த வகையில் இது ஒரு தரூரியா அல்லது இது ஒரு குல்லியா என்று சொல்லி அப்படி யாரேனும் ஒரு அறிஞர் அப்படி தீர்மானித்திருக்கிறாரா? ஏன்னா அப்படி நிகழ்ந்ததில்லை. அப்படி யாரோ ஒரு ஆளுடைய ஆய்வுல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் உண்டு அல்ல. இந்த 5ஐயும் தீர்மானிச்சது. அவர் சொல்வார், இந்த 5ம் தீர்மானிக்கப்பட்டது பல பரம்பரைகளாக நடந்த விஷயம். அதாவது ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்பார், ஒரு விஷயத்தை அடையாளம் கண்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார், இன்னொரு ஆள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார், இன்னொரு ஆள் அதை இன்னும் முழுமைப்படுத்தியிருப்பார், அதற்குரிய ஆதாரங்கள் இன்னும் சேர்த்திருப்பார். ஒருத்தர் ஒரு 10 ஜுஸ்இயாத்தை சொல்லி இந்த 10லையும் இந்த விஷயம் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது, அந்த வகையில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொல்லியிருப்பார். இன்னொரு ஆள் அதை 20ஆ மாத்தி 30ஆ மாத்தி 50ஆ மாத்தி 100ஆ மாத்தி சொல்லியிருப்பார். அந்த 100 ஜுஸ்இயாத்தில் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். ஒரு ஆள் இபாதத்தில் மட்டும் இந்த விஷயம் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவார். இன்னொரு ஆள் இல்ல இபாதத் மட்டுமல்ல முஆமலாத்திலே அது கருத்தில் கொள்ளப்பட்டு, இன்னொரு ஆள் சொல்ல இல்ல முனாக்காஹாத்திலையும் அது கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது, இன்னொரு ஆள் சொல்ல இல்ல அது உக்கூபாத்திலையும் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த ஆய்வு வளர்ந்து வந்திருக்கிறது. இது பல பரம்பரைகளாக நிகழ்ந்து வந்த ஒரு விஷயமே அல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் குறிப்பிட்ட காலப்பகுதியில செஞ்சு முடிச்ச ஒரு காரணி அல்ல. அப்ப அந்த வகையில நாங்க இந்த விஷயங்களை அந்த இஸ்திக்ராவை செஞ்சு முடிச்சது யாரு என்று சொல்லி யாருக்கும் உரிமை கோரையில என்றால் பரம்பரையாக பலர் செஞ்சு இப்புள்ள நிலைமையில அது அம்ரு முஸ்தகிர் மாறிட்டு எல்லாரும் அதை ஒத்துக்கொள்கின்ற நிலைமை இருக்கிற. எந்த ஜுஸ்இயாவை எடுத்து நாங்க தனித்து ஆய்வு செஞ்சு பார்த்துட்டாலும் இதற்கு ஒரு கனெக்ஷனை கண்டுகொள்ள மாதிரி. அப்ப அந்த இஸ்திக்ரா என்று சொல்றது இந்த அடிப்படையில தான் நிறுவப்பட்டு இருக்கிறது என்று சொல்றதை தான் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் குறிப்பிட்ட காலப்பகுதியில செஞ்சு முடிச்ச ஒரு வேலை உண்டாக நாங்க அதை காணேன். இது முதலாவது ஆதாரம். இரண்டாவது இதற்கான சில அதில்லா ஜுஸ்இயாக்கள். அதில்லா ஜுஸ்இயாவிலையும் நாங்க 2 வகையா காணலும். இந்த 5ஐயும் மொத்தமாக பேசினதை நாங்க காணலாம். அடுத்தது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேசப்பட்டிருக்கிறது வேண்டாம், தனித்தனியாகவும் அது பேசப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதாவது தீன வளர்க்கிறதையும் பாதுகாக்கிறதையும் பத்தி குர்ஆன் தனித்து பேசியிருக்கிறதுவா பேசியிருக்கிறது. அதே மாதிரி உயிரை பாதுகாக்கிறதையும் வளர்க்கிறதையும் பத்தி தனித்து பேசியிருக்கிறது. அதே நேரத்தில் சமகாலத்தில் நாங்கள் காணலாம்டா இந்த 5ஐயும் சேர்த்து மொத்தமாக குர்ஆன் பல வசனங்கள்ல பேசியிருக்கிறது, ஹதீஸும் பல இடங்கள்ல பேசியிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சில உதாரணங்களை மட்டும் பார்ப்போம். இப்போ சூரத்து மும்தஹினால 12வது வசனம் அதுல இப்படி வருகிறது, யா அய்யுஹன் நபி இதா ஜாஅக்கல் முஃமினாத்து யுபாயிஅனக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஅ வலா யஸ்ரக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன வலா யஅதீன பிபுஹ்தானின் யஃப்தரீன பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன வலா யஅஸீனக ஃபீ மஅரூஃப் ஃபபாயிஉஹுன்ன வஸ்தக்ஃபிர் லஹுன்னல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அந்த குர்ஆன் வசனத்துல பாருங்க, இந்த எல்லா காரணிகளையும் ஏதோ ஒரு விதத்தில் அது உள்ளடக்கி இருக்கு. எனக்கு அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹ். அப்ப அது ஹிஃப்லுத்தீன், ஷிர்க் வைத்தல் கூடாது என்று சொல்றது ஹிஃப்லுத்தீன். வலா யஸ்ரக்ன ஹிஃப்லுல் மால் வலா யஸ்னீன ஹிஃப்லுன் நஸ்ல் வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன ஹிஃப்லுன் நஃப்ஸ். இந்த 4ம் ஹைலைட்டா அதுல பேசப்படுது. ஹிஃப்லுல் அக்ல் குறிப்பாக அதுல பேசப்படல. இப்ப ஹிஃப்லுன் நஃப்ஸ் பாதுகாக்கப்படுதல் என்று சொல்ற நேரத்தில் அதனோடு சேர்த்து ஹிஃப்லுல் அக்லும் பாதுகாக்கப்படுகிறது. உண்மையில் உயிர் பாதுகாக்கப்படுகின்ற நேரத்தில் அங்க அக்லும் சேர்த்து பாதுகாக்கப்படுகிறது. அப்ப எப்படியோ இதுல நாங்க சரி அக்ல சொல்லல என்று சொல்லி கருதினாலும் கூட இப்படி மொத்த வடிவத்தில் இப்படி ஒரு விஷயம் இங்க பேசப்பட்டு இருக்கிறது. அதான் நாங்க தெளிவாக அதுல காணுகின்ற உண்மை. இப்ப இதுல நாங்க ஒரு கருத்தை தெளிவா விளங்கிக்கொள்ளணும். என்னண்டா முஃமினான பெண்களோடு பைஅத் செய்யறத பத்தி தான் பேசுகிறோம். இதா ஜாஅக்கல் முஃமினாத்து யுபாயிஅனக், உங்களோட பைஅத் செய்யுது. நாங்க இஸ்லாமிய வரலாற்றுல இப்படி காணலுமா? ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் ரசூலுல்லாஹ் பைஅத் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி காணலுமா? இங்க தனித்தனி செயற்பாடுகள் தானே, ஷிர்க் வைக்காமை, திருடாமை, விபச்சாரம் செய்யாமை, கொலை செய்யாமை என்று சொல்றது எல்லாம் ஒவ்வொரு தனித்தனி செயற்பாடுகள். இப்படி இதே மாதிரி ஒவ்வொரு தனித்தனி செயற்பாட்டுக்கும் தனித்தனி அமலுக்கும் ரசூலுல்லாஹ் பைஅத் எடுத்துக்கிறாரா?
பையத் எடுக்கல. அப்ப அதுல இருந்து நாங்க விளங்குறோம் என்றால், அப்ப இங்க இங்க சொன்ன வலா யஸ்ரிக்ன என்று சொல்றது வெறுமனே அந்த திருட்டு என்பதை மட்டும் குறிக்கல்ல. உண்மையிலே திருட்டு என்று சொல்றது ஒரு உதாரணமாகத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்றமாக அந்த திருட்டு என்பதனுடைய நோக்கம் என்ன அல்லது அதனுடைய குல்லியா என்ன, அந்த குல்லியாவுக்கு தான் ரசூலுல்லாஹ் பையத் எடுத்திருக்கிறார். ஒவ்வொரு செயலையும் தான் இது குறிக்கும். அந்த வகையில இது இந்த தரூரியாத்துல் ஹம்ஸ குறிக்காது என்று சொல்லி நாங்க பேசுறதாக இருந்தா, இங்க உள்ள அந்த அதாவது வஜ்ஹுல் இஸ்தித்லால் எந்த இடத்தில் இருக்கிறன்னா இந்த பைஅத் என்று சொல்ற விஷயம். பைஅத்தை ரசூலுல்லாஹ் எல்லா இடத்துக்கும் எடுத்திருக்கிறாரா என்று சொல்லி பார்த்தா ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் தனித்தனியா பையத் எடுத்தது இல்லை. அப்ப பையத் எடுத்திருக்கிறத பார்க்கிற நேரத்தில் இப்படி இந்த ஹைலைட் பாயிண்ட்ஸுக்கு ரசூலுல்லாஹ் பையத் எடுத்திருக்கிறார். அப்படியாக இருந்தால் அது வெறுமனே திருட்டு என்ற செயற்பாட்டுகளில் பையத் எடுத்திருக்கிறார், அல்லது ஜினா என்ற செயற்பாட்டுகளில் பையத் எடுத்திருக்கிறார், அல்லது ஷிர்க் என்ற செயற்பாட்டுகள், அல்லது கொலை என்றதற்கல்ல. அதனுடைய குல்லியா என்ன, அதுக்கு தான் பையத் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் நாங்க அதுல விலையும் கொள்கின்ற ஆக முக்கியமான விஷயம். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களிடத்தில் இதே பையத் எடுத்திருக்கிறார். உபாதா இப்னு சாமித் சொல்றார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال وحوله عصابة من اصحابه. ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றார், தஆலு பாயிஊனி அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன். வாங்க எனக்கு இந்த விஷயத்தை நீங்க பையத் செய்யுங்க. அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் வலா தஸ்ரிகு வலா தஸ்னு வலா தக்துலு அவுலாதக்கும் வலா தஅது பிபுஹ்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் வ அர்ஜுலிக்கும் ولا تعصوني في معروف فمن وفى منكم فأجره على الله ومن أصاب من ذلك شيئا فعوقب به في الدنيا فهو له كفارة. அப்படி அந்த ஹதீஸ் தொடர்கிறது. அப்ப அந்த ஹதீஸ்ல இதே குர்ஆன் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு சொல்லி அவங்களிடத்துல அந்த பையத்தை கேட்கிறார். அப்ப இங்க நாங்க விளங்குறோம் என்றால், இப்ப அது குறிப்பாக இப்ப பெண்களுக்கு மட்டும் உரியது என்றும் பார்க்கறதுக்கு இல்லை. அப்ப அந்த வகையில் ஆண்களிடத்திலையும் இதை எடுத்திருக்கிறார் என்று சொன்னா, அப்ப அந்த முதலாவது பையத் என்ற விஷயம், அடுத்தது அது ஆண்களிடத்திலையும் பெண்களிடத்திலையும் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்ற நேரத்தில் இது தனித்த செயற்பாடுகளை மட்டும் குறிக்கின்ற விஷயம் அல்ல, மாற்றமாக அதற்கு பின்னால் உள்ள குல்லியாவை வலியுறுத்துகின்ற விஷயம் என்று சொல்றதைத்தான் நாங்கள் அதிலிருந்து புரிஞ்சு கொள்றோம். இப்போ இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆக்களோட பேசுகின்ற நேரத்தில் ஒரு நாளும் நீங்கள் தீனை பாதுகாக்கணும் என்று சொல்லி பேசிக்க மாட்டார். இப்போ இந்த ஹதீஸ்ல தெளிவாக வருது தானே, அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி என்று தான் அவரும் சொல்றார். வலா தஸ்ரிகு வலா தஸ்னு வலா தக்துலு, இப்படிதான் சொல்றார். நேரடியாக பேசுகின்ற நேரத்தில் அந்த பாயிண்டை வச்சு தான், அந்த பாயிண்டை சொல்லி தான் பேசுறார். ஆனா அந்த பையத்தினுடைய மக்சூத் என்ன? இப்ப அலா அல்லா துஷ்ரிகு என்று சொல்ற அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது, நீங்க ஷிர்க் செய்ய வேண்டாம் என்று சொல்றது. அப்ப ஷிர்க் மட்டும் செய்யாம இருந்தா சரி, மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் என்று சொல்ற அதனுடைய பொருள் இல்லை தானே. அப்ப அதை அந்த ஷிர்க் என்று சொல்ற ஹைலைட் பாயிண்டை கொண்டு வந்து சொல்றார் என்னென்றால், அதனூடாக அன்தஹ்ஃபது தீனக்கும் என்று சொல்ற விஷயம், வலா தஸ்ரிகு என்று சொல்றதனூடாக அந்த திருட்டு என்ற விஷயத்தை மட்டும் நீங்க செய்ய வேணாம், ஆனா நீங்க வேணுமெண்டா ஏமாத்தலாம், அநியாயம் செய்யலாம், அது செய்ய அப்படியெல்லாம் இது பண்ணல தானே. அப்ப அங்கே சொல்ல வர என்னென்றால், நீங்க இதை செய்ய வேண்டாம் என்று சொல்றதனூடாக உங்களோட செல்வத்துக்குரிய அந்த ஹுர்மத் அது பாதுகாக்கப்படணும் என்று சொல்ற அந்த விஷயம் அல்லதானே. அது அப்படித்தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கணும். அதே போல இந்த ஹதீஸை பாருங்க, சயீத் இப்னு ஸைத் அவர் அறிவிக்கிறாரு, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத் வமன் குத்தில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத் வமன் குத்தில தூன தீனிஹி ஃபஹுவ ஷஹீத் வமன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். இந்த ஹதீஸ்ல வலியுறுத்தப்பட்ட விஷயங்களும் அதே அளவு அந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் தன்னை செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர் போராடி அவர் கொல்லப்படுகின்றார் என்று சொல்றார். அவர் தண்ட உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி போராடி கொல்லப்பட்டாலும் அவரும் ஷஹீதாக கருதப்படுகிறார். அதே போல தண்ட மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக போராடி கொல்லப்பட்டாலும் ஷஹீதாக கருதப்படுறார். தண்ட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி போராடி மரணித்தாலும் அவர் ஷஹீதாக கருதப்படுறார். அப்ப அந்த ஷஹாதத் என்று சொல்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்து அங்க கொடுக்கப்பட்டது இந்த விஷயங்களுக்காக வேண்டி. அப்ப அங்க தெளிவாக தீன் வருகிறது, நஃப்ஸ் வருகிறது, நஸ்ல் வருகிறது, மால் வருகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம்
அதுக்குள்ளால உள்ளடங்குறதை நாங்கள் பார்க்கலாம். இது போன்ற நிறைய குர்ஆன் வசனங்களை நாங்கள் இந்த கருத்தில் நாங்கள் பார்க்கலாம். சூரத்து இஸ்ராவில் 23 36 வசனம் வரையில் பார்த்தா அதில் வருகின்ற வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபிர் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்ம வகுர் ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்புக்கும் அலம் பிமா ஃபி நுஃபூசிக்கும் இன் தகூனு சாலிஹீன ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா. அடுத்து வருகிற வஆதி தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்னஸ் ஸபீல் வலா துபذிர் தப்தீரா இன்னல் முபذிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா இம்மா துஅரிதன்ன அன்ஹும் இப்திகாஅ ரஹ்மத்தின் மின் ரப்பிக தர்ஜூஹா வகுல் லஹும் கௌலன் மைசூரா வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உன்கிக் வலா தப்சுதுஹா குல்லல் பஸ்தி வதக்உத மலூமன் மஹ்சூரா. இப்படி வருகின்ற இந்த வசனங்கள் எல்லாம் அதில் தொடர்ந்து வரும் வலா தக்துலு அவுலாதுகும் ஹஷ்யத இம்லாக், அதே போல் வலா தக்ரபு ஸினா வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்ஸன். இப்படி இந்த எல்லா இந்த வசனங்களுக்குள்ளாலேயும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்படி நிறைய குர்ஆன் வசனங்களை நிறைய ஹதீஸுகளை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் இப்போ சூரத்து ஃபுர்கானில் கடைசி பகுதியில் வருகின்ற இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன் வ இதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா இந்த வருகின்ற அந்த வசனங்களில் இதில் பார்த்தோன்னா அதில் உள்ளடக்கத்தில் பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் நாங்கள் பார்த்தா இப்படி எல்லாமே நாங்கள் நிறைய ஆதாரங்கள் இதுக்கு நாங்கள் சொல்லலும். மொத்தமாக இந்த 5 விஷயங்களும் ஏதோ ஒரு வடிவத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக நாங்கள் எடுத்து பார்த்தோம். அங்கேயும் கூட குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் மிச்சம் ஆழமாக வலியுறுத்தப்பட்ட 5 அம்சங்களாக இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த வகையில் இது ஒரு தரூரியாவாக கருதப்பட்டமை என்று சொல்கிறதற்கு நாங்கள் அதுக்கு ஷரியத் ரீதியான ஆதாரம் பார்க்கின்ற நேரத்தில் இந்த வகையான நேரடியாக நஸ்ஸுகள் ஊடாக ஆதாரம் சொல்கிற நேரத்தில் இது போன்ற ஆதாரங்கள் நாங்கள் நிறைய சொல்லணும்.